விவசாய அபிவிருத்திக்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய மாநில அரசுகள் கூறி வரும் நிலையில் நாடு முழுவதும் நாள்தோறும் 2500 விவசாயிகள் விவசாயத்திலிருந்து வேறு தொழில்களுக்கு மாறி வருவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்த நிலைக்கு தீர்வு காண்பது எப்படி என்றும் இளைஞர்களும் ஆர்வத்துடன் விவசாயத்துறையில் ஈடுபட்டு போதிய லாபம் ஈட்ட எத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் மக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. இதற்கு அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பழைய டெக்னாலஜிலே இருக்காங்க. ஸோ ஏதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் ஏதாவது பண்ணனா இந்த விவசாயத்துக்கு ஒரு புதிய அணுகுமுறை ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய இளைஞர்கள் எல்லா துறையிலையும் ஆர்வம் காட்டுறாங்க. முக்கியமாக விவசாயத்தை எப்படி நவீனமயமாக்குறது, தான் படித்த படிப்புக்கும் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டுக்கும் அதை விவசாயத்துறையில் ஈடுபடுத்தி அரசனுடைய சலுகைகள் மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணி விளைச்சலையும் விவசாயத்தையும் நல்லா பெருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் இதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் எனக்கு தோணலை. ஏன்னா ஈக்குவலாக எல்லாம் ஐடிக்கு போனாலும் சரி, கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் சரி, விவசாயத்தில் என்ன கிடைக்கும் அதுதான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு காலம் வந்ததுன்னா இவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விவசாயத்துக்கு வருவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ஊதியம் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு கரெக்டாக வைக்கணும். இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வைக்கிற மாதிரி ராப்பகலாக உழைச்சா அவங்களுக்கு வெறும் சாப்பாடு மட்டும் தான் கிடைக்கிது, நிறையா சம்பளம்லாம் கிடைக்கிறது இல்லை. அதை ஏற்பாடு பண்ணாலே யங்ஸ்டர்ஸ்லாம் அங்கே நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நாளைக்கு தேவையே ஃபுட்டு தான். எதுவாக இருந்தாலும் ஃபுட்டு தேவையே. அதனால் கம்மி இல்லாமல் அதுக்கு என்னென்ன சப்சிடி கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து தான் ஆகணும். மாற்று வேறு எது பண்ணுறதோட இதுக்கு பண்ணால் நல்லாயிருக்கும். விவசாயத்தை எல்லோரும் அந்த தொழிலை மதிக்கிறதில்ல, ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க. என்னென்னா நான் விவசாயம் செய்கிறேன்னா என்னது விவசாயமா, சொந்த காலில் நிற்கிறது, அவங்களா உழைச்சி செய்கிறது அவங்க பெறுதில்லை. இத்தனைக்கும் அவங்க விவசாயம் அங்கே ஒன்றிச்சா தான் எல்லாருக்கும் போதிய அளவு உணவு கிடைக்குது, சாப்பாடுக்கு இதெல்லாம் கிடைக்குது. அது இல்லாமல் ஜனங்களோட ஒரு ரெக்கக்னிஷன், அவங்களுக்கான ஒரு மதிப்போ மரியாதையோ கொடுக்கறது குறைவாக இருக்குது. அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்க பட்டணத்துக்கு எல்லாம் வந்துடுறாங்க.